ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இதில் மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் அப்படின்னா 445 கேள்விகள். புக் பேக்கும் சேர்த்து தான் நான் கவர் பண்ணியிருக்கேன், பாக்ஸும் சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி, 15ஆம் நூற்றாண்டின் நில வழியாகவும் கடல் வழியாகவும் புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் சகாப்தமாக விளங்கியது ஐரோப்பா. 2. ஐரோப்பாவில் இருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா. 3. வாஸ்கோடகாமா எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மாலுமி. 4. வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார்? 1498. 5வது கேள்வி, புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் முக்கிய நோக்கம் வணிகத்தின் மூலம் அதிக லாபம் பெறுவது. 2வது அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவது. 6. வங்காளத்தின் வெற்றிக்கு பின் இந்தியாவில் வலுவடைந்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி. 7. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் வணிகம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துவது. 8. 1756 இறந்த வங்காள நவாப் அலிவர்திகான். 9. அலிவர்திகானின் பேரன் சிராஜ் உத்தௌலா. 10. அலிவர்திகான் இறந்த பின் வங்காளத்தின் அரியணை ஏறியவர் சிராஜ் உத்தௌலா. 11. சிராஜ் உத்தௌலாவின் பலவீனத்தையும் புகழற்ற நிலையையும் தனக்கு சாதகமாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். 12. இது ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. கல்கத்தா இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. 13. சிராஜ் உத்தௌலாவின் படை வீரர்கள் ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து அடைத்து வைத்திருந்த இடம் கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில். 14. சிராஜ் உத்தௌலாவின் படை வீரர்கள் எத்தனை பேரை சிறைப்பிடித்து வைத்திருந்தனர்? 146 பேர். 15. இருட்டறை துயரச் சம்பவத்தில் இறந்த ஆங்கிலேயர்களின் எண்ணிக்கை 123 பேர். 146 பேர் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதில் 123 பேர் இறந்துருவாங்க. 16. கல்கத்தாவில் உள்ள ஆங்கிலேயரின் குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியவர் சிராஜ் உத்தௌலா. 17. சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேயர்களிடம் இருந்து கைப்பற்றிய பகுதி வங்காளத்தின் காசிம் பஜாரில் அமைந்துள்ள வணிக மையம். 18. ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாப்பிடம் சரணடைந்த ஆண்டு 1756 ஜூன் 20. 19. நவாப்பிடம் இருந்து கல்கத்தாவை மீட்ட ஆங்கில படைத்தளபதி ராபர்ட் கிளைவ். 20. அலிநகர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1757 பிப்ரவரி 9. 21. அலிநகர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? ராபர்ட் கிளைவ், சிராஜ் உத்தௌலா. இவங்க 2 பேருக்கும் இடையில தான் இந்த அலிநகர் உடன்படிக்கை 1757 பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. 22. அலிநகர் உடன்படிக்கையின்படி ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றவர் சிராஜ் உத்தௌலா. 23. சந்திரநாகூர் யாரின் குடியேற்றமாக விளங்கியது? பிரெஞ்சு. 24. பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை கைப்பற்றியவர்கள் ஆங்கிலேயர்கள். 25. சந்திரநாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு மார்ச் 1757. 26. பிளாசிப் போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. 27. பிளாசிப் போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? சிராஜ் உத்தௌலா, பிரெஞ்சு கூட்டணி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. 28. ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடித்த படைகள் சிராஜ் உத்தௌலாவின் படைகள். 29. பிளாசிப் போரில் வெற்றி பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள். 30. எந்த போரின் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது? பிளாசிப் போர் 1757. 31.
பிளாசி போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் எந்த பகுதிகளில் தடையில்லா வணிக உரிமை பெற்றனர்? வங்காளம், பீகார், ஒரிசா. 32 வங்காளத்தில் ஆங்கிலேயர் பெற்ற பகுதி. 24 பர்கானா. 33 பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏறியவர்? மீர் ஜாஃபர். 34 மீர் ஜாஃபர் வங்காளத்தின் நவாப்பாக ஆட்சி செய்த காலம் 1757 இருந்து 1760 வரைக்கும். 35 ஆங்கிலேயர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால் கட்டாயப்படுத்தப்பட்டு பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர் மீர் ஜாஃபர். 36 மீர் ஜாஃபரை பதவியிலிருந்து விலக்கி ஆங்கிலேயர் யாரை வங்காள நவாப் ஆக்கினார்? மீர் காசிம். 37 மீர் ஜாஃபரின் மருமகன் மீர் காசிம். 38 மீர் காசிம் ஆங்கிலேயருக்கு வழங்கிய பகுதிகள். மிட்னாப்பூர், சிட்டகாங், புர்த்வான். 39 வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்தில் இருந்து மாங்கீருக்கு மாற்றியவர்? மீர் காசிம். 40 தஸ்தக் என்பது சுங்கவரி விலக்கு ஆணை. 41 தஸ்தக் என்று அழைக்கப்படும் சுங்கவரி விலக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர் மீது கோபமடைந்து கலகத்தில் ஈடுபட்டவர்? மீர் காசிம். 42 ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட மீர் காசிம் தப்பி ஓடி அடைக்கலம் புகுந்த இடம் அயோத்தி. 43 அயோத்தியில் சுஜா உத் தௌலா மற்றும் 2ஆம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியவர் மீர் காசிம். 44 பீகார் பகுதியில் பாட்னாவிற்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரம் பக்சார். 45 பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764 அக்டோபர் 22. 46 பக்சார் போரில் ஈடுபட்ட ஆங்கில படை தளபதி ஹெக்டர் மன்ரோ. 47 ஹெக்டர் மன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் சுஜா உத் தௌலா, 2ஆம் ஷா ஆலம், மீர் காசிம். 48 ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக அமைந்தது பக்சார் போர். 49 பக்சார் போரின் முடிவில் மீண்டும் வங்காள அரியணையில் அமர்த்தப்பட்டவர் மீர் ஜாஃபர். 50 மீர் ஜாஃபரின் மகன் நிஜாம் உத் தௌலா. 51 மீர் ஜாஃபர் இறந்த பின் அரியணை ஏறியவர் நிஜாம் உத் தௌலா. 52 எந்த உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது? அலகாபாத் உடன்படிக்கை. 53 அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1765 பிப்ரவரி 20. ஸோ இந்த உடன்படிக்கையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த போருக்கு அப்புறமா எந்த உடன்படிக்கை போடப்பட்டது, அது யார் யாருக்கு இடையில போடப்பட்டது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 54 வங்காள நவாப் தன்னுடைய இராணுவத்தின் பெரும் பகுதியை கலைத்துவிட வேண்டும் எனவும் கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் மூலம் இனி வங்காளம் நிர்வகிக்கப்படும் எனவும் கூறப்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. 55 சுஜா உத் தௌலத்துடனும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலத்துடனும் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொண்டவர் ராபர்ட் கிளைவ். 56 இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். 57 ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை எங்கு கொண்டு வந்தார்? வங்காளத்தில். 58 இந்திய ஆட்சியாளர்கள் இடையே எத்தனை கர்நாடக போர் நடைபெற்றது? 3. 59 3 கர்நாடக போர்களும் எந்த நூற்றாண்டில் நடைபெற்றது? 18ஆம் நூற்றாண்டில். 60 எந்த போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிர் அணியில் இருந்தது? 3 கர்நாடக போர்களிலும். 61 பாரம்பரியமாக ஐரோப்பாவில் போட்டி நாடுகளாக இருந்தவை பிரான்ஸ்,
பிரிட்டன். 62 கர்நாடக போர்கள் நடைபெற்ற ஆண்டு 1746 இருந்து 1763 வரைக்கும். 63 எந்த போரின் விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் அதிகாரம் வலுப்பெற்றது? கர்நாடக போர். 64 ஐரோப்பாவில் பிரான்சும் பிரிட்டனும் எதிர் அணியில் இருக்க காரணம் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். 65 சென்னை அடையாறு நதிக்கரையில் அமைந்துள்ள இடம் சாந்தோம். 66 அடையாறு போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? கர்நாடக நவாப் அன்வாருதீன், பிரெஞ்சு படை. இவங்க 2 பேருக்கு இடையில தான் அடையாறு போர் நடந்திருக்கு. 67 அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு 1746. 68 அடையாறு போரில் ஆங்கிலேயரின் உதவியை நாடியவர் அன்வாருதீன். 69 பிரெஞ்சு படைக்கு தலைமை தாங்கியவர் கேப்டன் பாரடைஸ். 70 நவாப் படைக்கு தலைமை தாங்கியவர் மாபூஸ்கான். 71 அடையாறு போரில் வெற்றி பெற்றவர் கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான மிகச்சிறிய பிரெஞ்சு படை. 72 ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. 73 ஐலா-சஃபேல் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1748. 74 எந்த உடன்படிக்கையின் மூலம் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது? ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. 75 எந்த உடன்படிக்கையின்படி மதராஸ் ஆங்கிலேயரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது? ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. 76 மதராஸுக்கு மாறாக பிரான்சு பெற்றது வட அமெரிக்காவின் சில பகுதிகள். 77 முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1746 இருந்து 1748 வரைக்கும் 2 வருஷம். 78 இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1749 இருந்து 1754 வரைக்கும். 79 இரண்டாம் கர்நாடக போர் ஏற்பட காரணமாக அமைந்தது கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை. 80 கர்நாடக நவாப் பதவிக்கு உரிமை கோரியவர்கள் அன்வாருதீன், சந்தா சாஹிப். 81 ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு உரிமை கோரியவர்கள் நாசிர் ஜங், முசாஃபர் ஜங். 82 சந்தா சாஹிப்பிற்கும் முசாஃபர் ஜங்கிற்கும் உதவி செய்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். 83 ஆங்கிலேயர்கள் யாருக்கு உதவி செய்தனர்? அன்வாருதீன், நாசிர் ஜங். 84 ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749 ஆகஸ்ட் 3. 85 ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே. 86 ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் ஆகியோரின் கூட்டுப்படைகளால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் அன்வாருதீன். 87 அன்வாருதீன் மகன் முகமது அலி. 88 அன்வாருதீன் மகன் முகமது அலி தப்பியோடிய இடம் திருச்சிராப்பள்ளி. 89 சந்தா சாஹிப்பை கர்நாடகாவின் நவாப்பாக ஆக்கியவர் பிரெஞ்சுக்காரர்கள். 90 சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வெகுமதியாக வழங்கியது பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள 80 கிராமங்களை. 91 தக்காணத்தில் பிரெஞ்சுக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் நாசிர் ஜங். 92 ஹைதராபாத்தின் நிசாம் ஆனவர் முசாஃபர் ஜங். 93 கிருஷ்ணா நதியின் தென்பகுதிகள் அனைத்திற்கும் டியூப்ளேவை ஆளுநராக நியமித்தவர் முசாஃபர் ஜங். 94 முசாஃபர் ஜங் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? தன் மக்களால். 95 முசாஃபர் ஜங் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு 1751. 96 நாசிர் ஜங்கின் சகோதரர் சலபத் ஜங். 97
சலபத் ஜங் யாரின் உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் ஆனார்? பிரெஞ்சு படைத்தளபதி புஸ்ஸியின் உதவியுடன். 98 குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுவதும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் சலபத் ஜங். 99 ஆற்காட்டுப் போர் நடைபெற்ற ஆண்டு 1751. 100 முகமது அலி தஞ்சம் புகுந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட ஒரு படையை அனுப்பியவர் டியூப்ளே. 101 ஆற்காட்டை தாக்க கம்பெனியிடம் அனுமதி கோரியவர் ராபர்ட் கிளைவ். 102 ஆற்காட்டை தாக்க ராபர்ட் கிளைவிற்கு அனுமதி வழங்கியவர் ஆங்கிலேய கவர்னர் சாண்டர்ஸ். 103 டேஷ் ஆங்கில படையினர் டேஷ் இந்திய படை வீரர்களுடன் கிளைவ் ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றினார். ஆங்கில படையினர் 200 ஆங்கில படையும் 300 இந்திய படை, இதை வச்சுட்டு தான் கிளைவ் ஆற்காட்டை தாக்கியிருப்பார். 104 யாருடைய உதவியுடன் கிளைவ் ஆரணி, காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார்? ஆங்கில படைத்தளபதி ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ். 105 திருச்சியில் கொலை செய்யப்பட்டவர் சந்தா சாஹிப். 106 ஆங்கிலேயரின் உதவியுடன் ஆற்காட்டு நவாப் ஆனவர் முகமது அலி. 107 பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. 108 டியூப்ளேவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்றவர் கோதேயு. 109 இரண்டாம் கர்நாடக போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 110 ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படிக்கை செய்து கொண்டவர் கோதேயு. 111 பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என கூறப்பட்ட உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 112 எந்த உடன்படிக்கையின்படி போருக்கு முன்னர் இருந்த பகுதிகள் அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என கூறப்பட்டது? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 113 புதிய கோட்டைகளை கட்டக்கூடாது என கூறிய உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை. 114 முகமது அலியை கர்நாடக நவாப்பாக நியமித்ததன் மூலம் இந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டியவர்கள் ஆங்கிலேயர்கள். 115 பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதராபாத்தில் வலிமையுடன் காணப்பட்டாலும் தக்கான பகுதியில் வலிமை குன்றியவர்களாக நிரூபித்தது இரண்டாம் கர்நாடக போர். 116 மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1756 இருந்து 1763 வரைக்கும். 117 இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போர். 118 பிளாசி போரின் மூலம் வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவியவர் ராபர்ட் கிளைவ். 119 மூன்றாம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியை வழங்கியவர் ராபர்ட் கிளைவ். 120 மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த யாரை பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது? கவுண்டிலாலி. கடலூரில் உள்ள செயின்ட் டேவிட் கோட்டையை எளிதாக கைப்பற்றியவர் கவுண்டிலாலி. 122 கர்நாடக பகுதியில் இருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஸ்ஸிக்கு உத்தரவிட்டவர் கவுண்டிலாலி. 123 வட சர்க்கார் பகுதிகளை கைப்பற்ற கர்னல் போர்டை வங்காளத்திலிருந்து அனுப்பியவர் ராபர்ட் கிளைவ். 124 வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1760 ஜனவரி 22. 125 வந்தவாசி போரில் ஆங்கிலேய படைக்கு தலைமை தாங்கியவர் ஜெனரல் அயர்கோட். 126 பிரெஞ்சு படையை தலைமை தாங்கியவர் லாலி. 127 சர் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலும் தோற்கடித்த போர் வந்தவாசி போர். 128 இந்தியாவில் நடைபெற்ற
ஏழாண்டு போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? பாரிஸ் உடன்படிக்கை. 129. எந்த உடன்படிக்கையின்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் திரும்ப கொடுக்கப்பட்டது? பாரிஸ் உடன்படிக்கை. 130. இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை. 131. பாரிஸ் உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டு 1763. 132. யாருடைய தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றது? ஹைதர் அலி. 133. ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான். 134. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக முக்கிய பங்காற்றியவர்கள் ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும். 135. ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரான ஆண்டு 1761. 136. மைசூரில் ஆங்கிலேயருக்கு எதிராக மிக வலிமைமிக்க எதிரியாக திகழ்ந்தவர் ஹைதர் அலி. 137. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1767 இருந்து 1769 வரைக்கும். 138. ஹைதர் அலியின் வளர்ச்சி அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு ஆகியவற்றின் காரணமாக நடைபெற்ற போர் முதல் ஆங்கிலேய மைசூர் போர். 139. ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்களும் ஹைதராபாத் நிசாமையும் இணைத்து முக்கூட்டணியை ஏற்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். 140. தளபதி ஜோசப் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் மைசூர் மீது படையெடுத்த ஆண்டு 1767. 141. ஆங்கில படையை தோற்கடித்தவர் ஹைதர் அலி. 142. ஹைதர் அலி ஆங்கில படையை தோற்கடித்து கைப்பற்றிய இடம் மங்களூர். 143. ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்த ஆண்டு 1769 மார்ச். 144. ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலியிடம் செய்து கொண்ட உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை. 145. மதராஸ் உடன்படிக்கை செய்யப்பட்ட ஆண்டு 1769 ஏப்ரல் 4. 146. எந்த உடன்படிக்கையின்படி போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை இரு தரப்பினரும் திரும்ப பெற்றனர்? மதராஸ் உடன்படிக்கை. 147. மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒவ்வொருக்கொருவர் உதவி செய்வது என உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை. 148. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1780 இருந்து 1784. 149. 1769 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறியதால் ஏற்பட்ட போர் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர். 150. 1771 ஹைதர் அலி மீது படையெடுத்தவர்கள் மராத்தியர்கள். 151. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஹைதர் அலியின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதி மாஹி. 152. ஆங்கிலேயர்கள் மாஹியை கைப்பற்றியதால் உருவான முக்கூட்டணி ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள். 153. சர் அயர்குட் ஹைதர் அலியை தோற்கடித்த இடம் பரங்கிப்பேட்டை, போர்டோ நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. 154. சர் அயர்குட் ஹைதர் அலியை தோற்கடித்த ஆண்டு 1781. 155. மைசூர் படைகள் தோல்வியை தழுவிய இடம் சோளிங்கர். 156. ஹைதர் அலி எந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார்? புற்றுநோயால். 157. ஹைதர் அலி இறந்த ஆண்டு 1782. 158. ஹைதர் அலி இறப்பிற்கு பின்
ஆங்கிலேயருக்கு எதிராக போரினை தொடர்ந்தவர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானை கைது செய்த படை தளபதி பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்கள். 160 திப்பு சுல்தான் பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களை கைது செய்த ஆண்டு 1783. 161 ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை. 162 மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு 1784 மார்ச் 7. 163 எந்த உடன்படிக்கையின்படி இரண்டாம் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது? மங்களூர் உடன்படிக்கை. 164 இரு பிரிவினரும் போரில் கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப அழைப்பதும் போர் கைதிகளை ஒப்படைப்பதும் என உடன்பாடு செய்யப்பட்டது எந்த உடன்படிக்கை? மங்களூர் உடன்படிக்கை. 165 1784 மார்ச் 7 மங்களூர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே கையெழுத்தானது? திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு இடையே. 166 1784 வங்காள கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 167 இந்தியாவின் ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 168 மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1790 இருந்து 1792. 169 திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பிய இடம் பிரான்சு துருக்கி. 170 திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை பிரான்சு மற்றும் துருக்கி அனுப்பியதற்கான காரணம் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு. 171 எந்த உடன்படிக்கைக்கு பின் திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பினார்? மங்களூர் உடன்படிக்கை. 172 ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானம். 173 திப்பு சுல்தான் திருவிதாங்கூரை தாக்கிய ஆண்டு 1789. 174 ஆங்கிலேயர்கள் யாருக்கு எதிராக மூவர் கூட்டணியை உருவாக்கினார்? திப்பு சுல்தான். 175 திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் யாருடன் இணைந்து மூவர் கூட்டணியை உருவாக்கினர்? ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்தியர்கள். 176 மூன்றாம் மைசூர் போர் எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றது? 2 ஆண்டுகள். 177 மூன்றாவது மைசூர் போர் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? 3 கட்டங்களாக. 178 யாரின் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் முடிந்தது? தளபதி மேடோஸ். 179 தளபதி மேடோஸ் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் முடிந்ததால் படையை வழிநடத்தியவர் தலைமை ஆளுநர் காரன்வாலிஸ். 180 காரன்வாலிஸ் தானாகவே படையை வழிநடத்திய ஆண்டு 1790. 180 ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் கைப்பற்றியவர் காரன்வாலிஸ். 182 நம்பிக்கை இழந்த திப்பு சுல்தான் ஆங்கிலேயரிடம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு போடப்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 183 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1792. 184 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? திப்பு சுல்தான் காரன்வாலிஸ். 185 எந்த உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்தார்? ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 186 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் போர் இழப்பீடாக செலுத்திய தொகை 3.6 கோடி. 187 எந்த உடன்படிக்கையின்படி
திப்பு சுல்தான் தன்னுடைய 2 மகன்களை ஆங்கிலேயரிடம் பிணை கைதிகளாக ஒப்படைக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 188 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தானிடம் இருந்து ஆங்கிலேயர்கள் பெற்ற பகுதிகள் மலபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாரமஹால். இது கோயம்புத்தூர், சேலம் பகுதிகள். 189 திப்பு சுல்தான் எந்த உடன்படிக்கையின் மூலம் காரன்வாலிஸ் அவமரியாதை செய்யப்பட்டதை மறக்கவில்லை. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. 190 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1799. 191 எகிப்து மீது படையெடுத்தவர் நெப்போலியன். இது நல்ல பெரிய லெசனு, நிறைய கொஷின்ஸ் இதில், எல்லா போருமே இதில் தான் இருக்குது. 192 எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனுடன் தொடர்பு வைத்திருந்தவர் திப்பு சுல்தான். 193 பிரெஞ்சு அலுவலர்களால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட கழகம் ஜாகோபியன் கழகம். 194 பிரெஞ்சு அலுவலர்களால் சுதந்திர மரம் நிறுவப்பட்ட இடம் ஸ்ரீரங்கப்பட்டினம். 195 1799 திப்புவின் மீது போர் தொடுத்தவர் வெல்லஸ்லி. 196 பம்பாய் இராணுவ தளபதி ஸ்டூவர்ட். 197 மெட்ராஸ் இராணுவ தலைமை ஆளுநரின் சகோதரர் வெல்லஸ்லி. 198 திப்பு சுல்தானின் தலைநகராக விளங்கியது ஸ்ரீரங்கப்பட்டினம். 199 ஆங்கிலேயர்களால் ஸ்ரீரங்கப்பட்டினம் எப்போது கைப்பற்றப்பட்டது? 1799 மே 4ஆம் தேதி. 200 திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட ஆண்டு 1799 மே 4. அப்போ தான் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும் கைப்பற்றியிருக்காங்க. திப்பு சுல்தானை கொலை செஞ்சுட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றியிருக்காங்க. 201 4ஆம் மைசூர் போருக்கு பின் ஆங்கிலேயர் இணைத்து கொண்ட பகுதிகள் கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம். 202 4ஆம் மைசூர் போருக்கு பின்னர் அரியணை ஏறிய இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்தவர் 3ஆம் கிருஷ்ணராஜா உடையர். 203 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் எங்கு அனுப்பப்பட்டனர்? பேலூர் கோட்டைக்கு. 204 3ஆம் பானிபட் போர் தோல்வியில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க முயற்சி செய்தவர்கள் மராத்தியர்கள். 205 முகலாயரின் கட்டுப்பாட்டில் இருந்த டெல்லியை எத்தனை ஆண்டுகளுக்கு பின் மராத்தியர்கள் மீட்டனர்? 10 ஆண்டுகளுக்கு பின். 206 பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த இடம் பழைய மராத்தாஸ். 207 பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்திய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட எத்தனை சுதந்திர மாநிலம் உருவாக வழிவகுத்தது? 5 சுதந்திர மாநிலம். 208 பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்தாஸ் கூட்டமைப்பின் 5 சுதந்திர அரசுகள். ஃபர்ஸ்ட் ஒன் பூனே, பூனேல பேஷ்வா. 2வது பரோடா, கெய்க்வாட். 3 நாக்பூர், போன்ஸ்லே. 4 இந்தூர், ஹோல்கர். 5 குவாலியர், சிந்தியா. 209 யாரின் இறப்புக்கு பிறகு அடுத்த பேஷ்வா யார் என்ற உரிமை பிரச்சனை ஏற்பட்டது? நாராயண ராவ். 210 நாராயண ராவ் இறப்பிற்கு பின் அடுத்த பேஷ்வா யார் என்ற உரிமை பிரச்சனையில் முதலில் தலையிட்டவர்கள் ஆங்கிலேயர்கள். 211 நாராயண ராவ் இறந்த பிறகு பேஷ்வாவாக பதவியேற்றவர் ரகுநாத ராவ் ரகோபா. 212 ரகுநாதரின் பேஷ்வா அதிகாரத்திற்கு எதிராக பூனேவில் இருந்த ஒரு குழு யாருடைய தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்தது? நானா பட்னாவிஸ். 213 நாராயண ராவின் மனைவி பெயர் கங்காபாய். 214 கங்காபாயின் மகன் 2ஆம் மாதவராவ். 215 2ஆம் மாதவராவை பேஷ்வாவாக அங்கீகரித்த குழு தலைவர் நானா பட்னாவிஸ். 216 நானா பட்னாவிஸிடம் தோல்வி அடைந்தவர் ரகுநாத ராவ்.
217 ஆங்கிலேயரின் உதவியை நாடியவர் ரகுநாத ராவ். 218 ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் சூரத் ஒப்பந்தம். 219 சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1775. 220 எந்த உடன்படிக்கையை கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் ஏற்றுக்கொள்ளவில்லை? சூரத் உடன்படிக்கை. 221 சூரத் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 222 பூனாவின் பாதுகாப்பரசுடன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் பூனாவுக்கு யாரை அனுப்பியது? கர்னல் அப்டன். 223 பூனாவுடன் அப்டன் செய்து கொண்ட ஒப்பந்தம் புரந்தர் ஒப்பந்தம். 224 புரந்தர் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு 1776. 225 புரந்தர் ஒப்பந்தம் யாருடைய எதிர்ப்பு காரணமாக பம்பாயில் நடைமுறைக்கு வரவில்லை? ஆங்கிலேய அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக. 226 வாரன் ஹேஸ்டிங்ஸ் யார் தலைமையின் கீழ் பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பினார்? கேப்டன் பாப்ஹாமின். 227 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்ஹாமின் தலைமையின் கீழ் பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பிய ஆண்டு 1781. 228 மராத்திய தலைவர் மகாதாஜி. 229 மராத்திய தலைவரான மகாதாஜி சிந்தியாவை பல போர்களில் தோற்கடித்து குவாலியரை கைப்பற்றியவர் கேப்டன் பாப்ஹாமின். 230 சால்பை உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1782 மே 17. 231 சால்பை உடன்படிக்கை யாருக்கு இடையே ஏற்பட்டது? வாரன் ஹேஸ்டிங்ஸ் மகாதாஜி சிந்தியா. 232 முதல் ஆங்கிலேய மராத்திய போர் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை. 233 எந்த போரின் முடிவில் இரண்டாம் மாதவராவ் பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? முதல் ஆங்கிலேய மராத்திய போர். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் மூலம் ஓய்வூதியத்தை பெற்ற பேஷ்வா ரகுநாத ராவ். 235 சால்பை உடன்படிக்கையின் மூலம் பிரிட்டிஷ் அரசுக்கு வழங்கப்பட்ட பகுதி சால்செட். 236 இந்திய அரசியலில் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கை ஏற்படுத்திய ஒப்பந்தம் சால்பை ஒப்பந்தம். 237 சால்பை உடன்படிக்கையின் மூலம் பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே சமாதான உறவு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 20 ஆண்டுகள். 238 எந்த போரின் முடிவில் மராத்தியர்களின் உள் விவகார பிரச்சினை மேலும் மோசமடைந்தது? முதல் மராத்திய போரின் முடிவில். 239 நானா பட்னாவிஸின் அதிகார வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர் மகாதாஜி சிந்தியா. 240 ஆங்கிலேயரின் ஆதரவை பெற முற்பட்டவர் மகாதாஜி சிந்தியா. 241 மகாதாஜி சிந்தியா இறந்த ஆண்டு 1794. 242 மகாதாஜி சிந்தியாவின் மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா. 243 மகாதாஜி சிந்தியா இறந்த பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் தௌலத் ராவ் சிந்தியா. 244 யாருடைய மரணம் பூனாவில் நானா பட்னாவிஸ் அதிகாரத்தை இழக்க செய்தது? மகாதாஜி சிந்தியா. 245 ஆங்கிலேயர்கள் தங்களது செல்வாக்கை வட இந்தியாவில் விரிவுபடுத்த வழிகோலியது மகாதாஜி சிந்தியாவின் மரணம். 246 இரண்டாம் மாதவராவ் தற்கொலை செய்து கொண்ட ஆண்டு 1795. 247 ரகுநாத் ராவின் மகன் இரண்டாம் பாஜிராவ். 248 ரகுநாத் ராவிற்கு பிறகு பேஷ்வாவாக பதவியேற்றவர் இரண்டாம் பாஜிராவ். 249 நானா பட்னாவிஸ் மரணமடைந்த ஆண்டு 1800. 250 ஹோல்கர் பேஷ்வாவுக்கு எதிராக படையெடுத்த சிந்தியா மற்றும் பேஷ்வாவின் கூட்டுப்படைகளை தோற்கடித்த ஆண்டு 1802. 251 போரின் முடிவில் ஆளுநராக இருந்த வெல்லஸ்லியை அணுகியவர் இரண்டாம் பாஜிராவ். 252 பசீன் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1802. 253
எந்த உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா ஏற்றுக்கொண்டார்? பசீர் உடன்படிக்கை. 254 யாரின் உத்தரவின் கீழ் பூனாவை நோக்கி ஆங்கிலேயர்கள் படையெடுத்துச் சென்றனர்? ஆர்தர் வெல்லஸ்லி. 255 மராத்திய தலைவர் கோல்கரின் படைகளை தாக்கி அழித்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி உத்தரவின் கீழ் வந்த படை. 256 இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1803 இருந்து 1805 வரை. 257 இரண்டாம் பாஜிராவ் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சித்தவர்கள் தௌலத்ராவ் சிந்தியா மற்றும் ரஹோஜி போன்ஸ்லே. 258 ஆங்கிலேயரின் இராணுவம் யாருடைய தலைமையில் அஸ்ஸே மற்றும் அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டு படைகளை தோற்கடித்தது? ஆர்தர் வெல்லஸ்லி. 259 ஆங்கிலேயர்கள் சிந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் சுர்ஜி அர்ஜுகான் ஒப்பந்தம். 260 ஆங்கிலேயர்கள் போன்ஸ்லேயுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் தியோகான் ஒப்பந்தம். 261 சுர்ஜி அர்ஜுகான் மற்றும் தியோகான் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1803. 262 யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர். யஷ்வந்த் இல்லை ஜஸ்வந்த். 267 ஆங்கிலேயருக்கு அடிபணிய மறுத்தவர் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர். 268 எந்த பகுதியை ஹோல்கர் சூறையாடும் போது ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்தனர்? ஜெய்ப்பூர். 269 ஜெய்ப்பூர் பகுதியை ஹோல்கர் சூறையாடிய ஆண்டு 1804. 270 எந்த போருக்கு பின் மராத்தியர்களின் வலிமை காலப்போக்கில் பலவீனம் அடைந்தது? இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். 271 எந்த போருக்கு பின் மராத்திய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர்? இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். 272 எந்த போருக்கு பின் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தலையாய சக்தியாக மாறத் தொடங்கியது? இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். 273 மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற காலம் 1817 இருந்து 1818 வரைக்கும். 274 இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் மராத்திய சாம்ராஜ்யத்திற்கு இடையே இறுதி மற்றும் தீர்க்கமான மோதலாக அமைந்த போர் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். 275 மராத்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் போது தலைமை ஆளுநர் ஹாஸ்டிங்குக்கு யாருடைய தலைமையின் கீழான படைப்பிரிவு உதவியது? ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லாப். 276 பேஷ்வா இரண்டாம் பாஜிராவை தொடர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் நாக்பூரின் இரண்டாம் முத்தோஜி போன்ஸ்லே, இந்தூரின் மூன்றாம் மல்ஹர் ராவ் ஹோல்கர். 277 மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போரில் நடுநிலை வகித்தவர் குவாலியரின் தௌலத் ராவ். 278 எந்த இடங்களில் நடைபெற்ற போர்களில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார்? காட்கி, கோர்கான். 279 எந்த போரில் போன்ஸ்லே ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டார்? சித்தாபால்டி போர். 280 மகித்பூர் போரில் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டவர் ஹோல்கர். 281 எந்த போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது? மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். 282 மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் மூலம் எந்த பதவி ஒழிக்கப்பட்டது? பேஷ்வா பதவி. 283 மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ். 284 பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் எந்த மாகாணத்தோடு இணைக்கப்பட்டன? பம்பாய் மாகாணத்தோடு. 285 மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் மூலம் ஆங்கிலேயர்களால் கையகப்படுத்தப்பட்ட பகுதிகள் போன்ஸ்லே மற்றும் ஹோல்கர்.
மராத்திய பகுதிகளான நாக்பூர், அதுக்கப்புறமா இந்தூர். 286 மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியமாக எவ்வளவு வழங்கப்பட்டது? 8 லட்சம் ரூபாய். 287 ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு எத்தனை முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது? 4 முதன்மை நிறுவனங்களாக. 288 ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பின் 4 முதன்மை நிறுவனங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குடிமைப் பணிகள், 2வது இராணுவம், 3வது காவல், 4வது நீதித்துறை. 289 சிவில் சர்வீஸ் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடிமைப் பணிகள். 290 சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதலில் யாரால் பயன்படுத்தப்பட்டது? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால். 291 குடிமைப் பணி ஊழியர்களை எந்த அதிகாரிகளிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டியது? இராணுவ அதிகாரிகளிடமிருந்து. 292 குடிமைப் பணியின் முதன்மை பணியாக இருந்தது சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூலித்தல். 293 ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்தது குடிமைப் பணிகள். 294 ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த பணிகள் பின்னர் பொதுப்பணியாக மாறியது குடிமைப் பணிகள். 295 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் அவையின் தனி உரிமையாக இருந்தது பொதுப்பணியின் நியமனங்கள். 296 நியமனம் செய்யப்பட்ட பொது பணியாளர்கள் எதில் ஈடுபட்டனர்? லஞ்சம், ஊழல், சட்டவிரோத வணிகம். 297 தலைமை ஆளுநராக காரன்வாலிஸ் பதவியேற்ற ஆண்டு? 1786. 298 தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றியவர் காரன்வாலிஸ். 299 ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக மாற்றியவர் காரன்வாலிஸ். 300 1798 இந்தியா கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றவர் வெல்லஸ்லி. 301 அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி. 302 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி. 303 வெல்லஸ்லியால் கல்கத்தா வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்ட கல்லூரியில் வழங்கப்பட்ட பயிற்சி மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறையில். 304 வில்லியம் கோட்டை எங்கு உள்ளது? கல்கத்தா. 305 எந்த ஆண்டு கல்கத்தா வில்லியம் கோட்டையில் வெல்லஸ்லி கல்லூரியை நிறுவினார்? 1800. 306 வெல்லஸ்லியால் நிறுவப்பட்ட கல்லூரியை ஏற்க மறுத்தவர்கள் கம்பெனியின் இயக்குனர்கள். 307 வெல்லஸ்லி நிறுவிய கல்லூரியை ஏற்க மறுத்து கம்பெனி இயக்குனர்களால் நிறுவப்பட்ட கல்லூரி கிழக்கிந்திய கல்லூரி. 308 வெல்லஸ்லி நிறுவிய கல்லூரியை ஏற்க மறுத்து கம்பெனி இயக்குனர்கள் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவிய இடம் இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில். 309 இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1806. 310 போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்திய சட்டம் 1833ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம். 311 எந்த அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது? கம்பெனியின் இயக்குனர் அவையால். 312 திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்கள் தேர்ந்தெடுப்பது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? 1853. 313 1853ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது எந்த சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது? 1858ஆம் இந்திய அரசு சட்டத்தால். 314 போட்டித் தேர்வுகளுக்கான அதிகபட்ச வயது 23 வயது. 315 ஹெய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்ட ஆண்டு 1858ஆம் ஆண்டு. 316 குடிமைப் பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு யாரிடம் இருந்தது? குடிமைப் பணியாளர் தேர்வாணையம். 317 1860ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது எவ்வளவாக குறைக்கப்பட்டது? 22. ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 23 வயசாக இருந்திருக்கும்.
அதை வந்து 1860 22 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, 1 வயசு கம்மி பண்ணியிருப்பாங்க. 318 குடிமைப்பணி தேர்வு எழுத அதிகபட்ச வயது 21ஆக குறைக்கப்பட்ட ஆண்டு 1866. 22 எப்போ குறைச்சிருப்பாங்கன்னா 1860. 22 1860. 21 வயதாக எப்போ கம்மி பண்ணியிருப்பாங்கன்னா 1866, 6 வருஷம் கழிச்சு. மறுபடியும் அதை 19 வந்து எப்போ கம்மி பண்ணியிருப்பாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 1876. ஓகேவா? ஏஜ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு 23, அதுக்கப்புறம் 22, அதுக்கப்புறம் 21 ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் 19 வந்து பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் இதை எக்ஸாம் எழுத முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. 320 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் இந்திய ஆட்சிப்பணி சட்டம். 321 இந்திய ஆட்சிப்பணி சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1861. 322 உயர் நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்த சட்டம் 1861 இந்திய ஆட்சிப்பணி சட்டம். 323 ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட பதவிகள் பின்பு எவ்வாறு மாற்றப்பட்டது? இந்திய ஆட்சிப்பணிகளாக. 324 ஐசிஎஸ் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் வசதி படைத்த இந்தியர்கள். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து இங்கிலாந்தில் தான் நடக்கும். அதே மாதிரி 19 வயசு இதோட ஸ்டார்டிங் ஏஜ் அப்படின்றதுனால நம்ம ஆளுங்க யாருமே வந்து கலந்துருக்க மாட்டாங்க. அப்படியும் கலந்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்க பீப்புள் வந்துட்டு இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் காங்கிரஸ் வந்து அவங்களோட கோரிக்கைகளில் எக்ஸாம் வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து போத் இங்கிலாந்துலேயும் நடக்கணும், இந்தியாலேயும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸோட கோரிக்கைகளில் இதுவும் ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கும். 325 ஐசிஎஸ் தேர்வு எங்கு நடைபெற்றது? லண்டன். 326 1869 நடந்த ஐசிஎஸ் தேர்வில் எத்தனை இந்தியர்கள் தேர்ச்சி பெற்றனர்? 3 பேர். எப்போ? 1869 நடந்த எக்ஸாமில். 327 1869 நடந்த ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்தியர்கள் 3 பேரில் அந்த 3 பேர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத், பிஹாரி லால் குப்தா. இது வந்து பாக்ஸில் உள்ள டேட்டா. 328 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். சத்யேந்திரநாத் தாகூர். இது வந்து 1869 3 பேர். அவங்க 3 பேர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத், பிஹாரி லால் குப்தா. இது வந்து 1863 தேர்ச்சி பெற்ற ஃபஸ்ட்டு இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். 329 ரபீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் தான் சத்யேந்திரநாத் தாகூர். 330 எந்த ஆண்டு ஐசிஎஸ் தேர்வினை எழுத 21 23 வயதாக உயர்த்தப்பட்டது? 1892. 331 அரசு பணியை பற்றி ஆராய யாரின் தலைமையில் அரச ஆணையம் அதாவது ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது? இஸ்லிங்டன். 332 அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் தலைமையில் அரச ஆணையம் ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1912. 333 ராயல் கமிஷனில் இடம்பெற்றிருந்த மொத்த உறுப்பினர்கள் 6 பேர். 334 ராயல் கமிஷனில் இடம்பெற்று இருந்த இந்தியர்கள் வந்து 2 பேர். மொத்தம் வந்து 6 பேர். அதில் 2 பேர் வந்து இந்தியர்கள், ரிமைனிங் இருக்க 4 மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்க பிரிட்டிஷ் பீப்புள். இதில் யார் 2 பேர் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, ரெண்டாவது வந்துட்டு சர் அப்துல் ரஹீம். 335 ராயல் கமிஷன் தனது பரிந்துரைகளை வெளியிட்ட ஆண்டு 1917. 336 குடிமைப்பணி தேர்வை இந்திய மயமாக்கிய கமிஷன் ராயல் கமிஷன். 337 இந்திய ஆட்சிப்பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக இவற்றை அதிகரிக்கவும் பரிந்துரை செய்தவர்கள் மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்ட். 337 மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்ட் இந்திய ஆட்சிப்பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக இவற்றை அதிகரிக்கவும் பரிந்துரைத்த ஆண்டு. பரிந்துரைத்தவங்க மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்ட். எந்த வருஷம் இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1918.
338 1923 ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ராயல் கமிஷன் எப்போ வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 1912 ஃபஸ்ட்டு ராயல் கமிஷன். இதுக்கு யார் வந்து தலைமை அப்படின்னா இஸ்லிங்டன். இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1917 இவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து எப்போ மறுபடியும் ரெண்டாவது ராயல் கமிஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1923. இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா லீ. புக்கில் லீ பிரபு அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் பிரபு அப்படின்றதுல யாருக்குமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். 339 லீ தலைவராக நியமிக்கப்பட்ட அரச ஆணை ராயல் கமிஷன் பரிந்துரைத்தது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து 3 விஷயத்த அவங்க பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்திய ஆட்சி பணி, ரெண்டாவது இந்திய காவல் பணி, மூன்றாவது இந்திய காடுகள் பணி. இது எல்லாமே ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. நம்ம இந்தியாவிலேயே இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கீழே தான் வந்து இந்த 3வே இருக்கணும். அதாவது இந்திய ஆட்சி பணியும், இந்திய காவல் பணியும், இந்திய காடுகள் பணி, இது 3மே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லீ தலைமையில் இருக்கக்கூடிய கமிஷன். அவங்க வந்து ரெண்டாவது ராயல் கமிஷன். 340 அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கு யாருடைய தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது? லீ தலைமையிலான குழு. ஸோ அரசு பணியாளர் தேர்வாணையமும் இவங்க தான் வந்துட்டு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. 341 மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக வழிவகை செய்தது 1935 இந்திய அரசு சட்டம். 342 மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக வழிவகை செய்த சட்டம் அதே 1935 இந்திய அரசு சட்டம் தான். ஸோ இந்த இந்திய அரசு சட்டம் தான் மத்தியில் ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையமும் மாகாணத்தில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையமும் உருவாக வழி செஞ்சுருக்கோம். இது 1935 இந்திய அரசு சட்டம். 343 இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய தூணாக விளங்கியது இராணுவம். 344 கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து அதற்கு வைத்த பெயர் வந்து சிப்பாய் இராணுவம். 345 இந்திய இராணுவ வீரர்களுக்கு யாருக்கு இணையாக பயிற்சி அளிக்கப்பட்டது? ஐரோப்பிய இராணுவத்திற்கு இணையாக. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக இங்கே நம்ம இந்தியாவில் இருக்க இராணுவத்துக்கு வந்து பயிற்சி கொடுத்துருப்பாங்க. 346 ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் எந்தெந்த மாகாணங்களில் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தி இருந்தனர்? வங்காளம், பம்பாய், மதராஸ். 347 இந்தியாவின் ஆங்கில ஆட்சியை நிறுவுவதிலும் விரிவுபடுத்துவதிலும் சிறப்பான பங்களிப்பை அளித்தது இராணுவம். 348 ஆங்கில இராணுவத்தில் யாருக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் வழங்கப்பட்டது? இந்திய சிப்பாய்களுக்கு. 349 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படைவீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் எவ்வளவு பெற்றனர்? ரூபாய் 300 மட்டுமே. 350 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் எத்தனை சதவிகிதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது? 86%. ஸோ நம்ம தான் முக்கால்வாசி அதிகமாகவே நம்ம தான் இருந்திருக்கோம். ஆனால் சேல்ரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற உயர் பதவிகள் எல்லாமே வந்துட்டு அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. 351 இராணுவ உயர் பதவி அனைத்தும் யார் வசமே இருந்தன? ஆங்கிலேயர்களிடம். 352 ஆங்கிலேய இராணுவத்தில் இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார். நம்மளோட ஹையஸ்ட் போஸ்டிங்கே என்ன அப்படின்னா சுபேதார் மட்டும்தான். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு. 353 பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. 354 பிளாசி போரில் ஆங்கில இராணுவத்தின் வலிமை. ஐரோப்பிய காலாட்படை 1950, ஐரோப்பிய பீரங்கி படை 100, ஆங்கிலேய மாலுமிகள் 50, இந்திய சிப்பாய்கள் 2100, வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் 6000. ஸோ இதுதான் பிளாசி போரில் பிரிட்டிஷோட வெயிட்டேஜாக வந்து இருந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்துட்டு ஜெயிச்சிருந்திருப்பாங்க. 355 1857ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் இருந்த மொத்த வீரர்கள் எவ்வளோ வீரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா 3,11,400 பேர்.
356 இந்திய இராணுவத்தில் இருந்த 3,11,400 பேரில் எவ்வளவு வீரர்கள் இந்தியர்களாக இருந்தனர்? 2,65,900 பேர். 357 எந்த ஆண்டு வங்காளத்தில் திவானி வரி வசூல் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது? 1765. 358 சர்க்கார் என்பது கிராம மாவட்டங்கள். 359 சர்க்கார் கிராம மாவட்டங்கள் என்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்தவர் பௌச்தார். 360 1765 வங்காளத்தில் வரி வசூல் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்றபோது முகலாய காவல்துறை யாரிடம் சென்றது? பௌச்தார். 361 முகலாயர் காலத்தில் நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கொத்வால். 362 இந்தியாவில் முதன் முறையாக காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ். 363 ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்த காரன்வாலிஸ் முறையான காவல்துறையை உருவாக்கிய ஆண்டு 1791. 364 தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தியவர் காரன்வாலிஸ். 365 கிராமங்களிலும் காவல் பணி செய்ய அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டது? தரோகா. 366 கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சௌகிதார்கள். 367 ஒவ்வொரு வார்டுக்கும் நியமிக்கப்பட்டவர் ஒரு தரோகா. 368 1802 தரோகா முறை எந்த மாகாணத்தில் விரிவுபடுத்தப்பட்டது? மதராஸ் மாகாணத்தில். 369 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்குவதற்கு முன்னர் அனைத்து தானாக்களும் யார் மேற்பார்வையில் இருந்தது? மாவட்ட நீதிபதியின் பொது மேற்பார்வையில். 370 எந்த ஆண்டு ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டார்? 1808. 371 காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? மாவட்ட ஆட்சித்தலைவரிடம். 372 காவல்துறையின் முக்கிய பணி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சதி செய்வதை சதி செய்வதை தடுத்தல், குற்றங்களை கையாள்வது. 373 இரட்டை ஆட்சி முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? 1772. 374 1772 எந்த ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது? இரட்டை ஆட்சி முறை. 375 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு அதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள் திவானி அதாலத் மற்றும் பௌச்தாரி அதாலத். 376 சிவில் நீதிமன்றம் டேஷ் என்று அழைக்கப்பட்டது? திவானி அதாலத். 377 குற்றவியல் நீதிமன்றம் பௌச்தாரி அதாலத். 378 எந்த சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது? 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி. 379 கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதி மற்றும் துணை நீதிபதி எண்ணிக்கை? ஒரு முதன்மை நீதிபதி, 3 துணை நீதிபதி. 380 கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்திற்கு முதன்மை நீதிபதி மற்றும் துணை நீதிபதியை நியமித்தவர் பிரிட்டிஷ் மன்னர். 381 சிவில், குற்றவியல், திருச்சபை மற்றும் பிரத்யோக வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றம். 382 1801 கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரியை போல் எங்கு உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது? மதராஸ். 383 கல்கத்தா உச்ச நீதிமன்ற மாதிரியை போல் பம்பாயில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1823. ஸோ கல்கத்தா உச்ச நீதிமன்றம் தான் மாடல். இதை மாடலாக வச்சு மதராஸில் 1801 பம்பாயில் 1823 இந்த உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருக்கு. எந்த மாடல் அப்படின்னா கல்கட்டாவில் இருந்த உச்ச நீதிமன்றத்தோட மாடல். 384
ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங். 385 ஜூரி என்றால் நீதி அதிகார முறை. 386 வில்லியம் பெண்டிங் ஜூரி முறையை எங்கு கொண்டு வந்தார்? வங்காளத்தில். 387 எந்த ஆண்டு வில்லியம் பெண்டிங்கால் ஜூரி முறை வங்காளத்தில் கொண்டு வரப்பட்டது? 1832. 388 சட்டங்களை தொகுக்க அமைக்கப்பட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம். 389 நாடு முழுவதும் எந்த ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? சட்டத்தின் ஆட்சி. 390 1861ஆம் ஆண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் கல்கத்தா, பம்பாய், மதராஸ். இது பாக்ஸ் கண்டென்ட்டு. 391 வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடம் வங்காளம். 392 வங்காளத்தில் உள்ள வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே. 393 மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி, டி முத்துசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 394 துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி. 395 இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் துணைப்படை திட்டம். 396 இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்தவும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்ட திட்டம் துணைப்படை திட்டம். 397 பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று அழைக்கப்பட்டவை சுதேச அரசுகள். 398 எந்த அரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர்கள் இருந்தனர்? சுதேச அரசுகள். 399 படையெடுப்புகளில் இருந்து சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் ஆங்கிலேயரின் தலையாய கடமை என்ற நிலை உருவாக்கிய திட்டம் துணைப்படை திட்டம். 400 எந்த திட்டத்தில் இணையும் இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைத்துவிட்டு ஆங்கிலேயரின் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? துணைப்படை திட்டம். 401 சுதேச அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி எத்தனை பேர் இருப்பர்? ஒருவர். 402 எந்த திட்டத்தின் மூலம் ஆங்கிலேயரின் படையை பராமரிக்கவும் படை வீரர்களுக்கு ஆண்டு சம்பளம் வழங்குவதற்காகவும் நிரந்தரமாக சில பகுதிகளை அரசர் ஆங்கிலேயருக்கு வழங்க வேண்டும்? துணைப்படை திட்டம். 403 எந்த திட்டத்தின்படி ஆங்கிலேயர் தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் அனைவரும் அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும்? துணைப்படை திட்டம். 404 துணைப்படை திட்டத்தின் மூலம் சுதேச நாட்டு அரசர் யாரிடம் அனுமதி பெற்ற பின்னரே அயல் நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அனுமதி பெற்ற பின்னர். 405 இந்திய சுதேச அரசர்களின் செலவிலேயே தன்னுடைய படையை பராமரித்தவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. 406 இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றிய திட்டம். அதாவது இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு போய் இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு மாற்றிய திட்டம் வெல்லஸ்லி எடுத்துட்டு வந்த துணைப்படை திட்டம். 407 இந்திய சுதேச அரசுகள் பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றிய திட்டம் துணைப்படை திட்டம். இது பாக்ஸில் உள்ள டேட்டா. 408 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத். 409 ஹைதராபாத் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1798. 410 ஹைதராபாத்தை தொடர்ந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள். ஹைதராபாத் 1798, தஞ்சாவூர் 1799, அதை தொடர்ந்து அயோத்தி 1801, பேஷ்வா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் இது மூன்றுமே 1818. ஸோ இயர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைதராபாத் 1798, அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு அப்புறமா அயோத்திக்கு அப்புறமா பேஷ்வாக்கு அடுத்து போன்ஸ்லேக்கு அடுத்து குவாலியருக்கு அடுத்து இந்தூருக்கு அடுத்து 3 ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். 411 இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் டல்ஹௌசி.
412 வாரிசு இழப்பு கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி. 413 வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசியால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1848. 414 டல்ஹௌசி ஓர் ஏகாதிபத்தியவாதி. 415 சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் போது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுக்கும் பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதிகள் ஆங்கிலேயருக்கும் செல்லும் என குறிப்பிடும் கொள்கை வாரிசிழப்பு கொள்கை. 416 பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857. 417 1857 நடந்த பெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்த கொள்கை வாரிசிழப்பு கொள்கை. 418 வாரிசிழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி இணைத்து கொண்ட பகுதிகள். சதாரா எந்த வருஷம் அப்படின்னா 1848. ரெண்டாவது ஜெய்ப்பூர், சம்பல்பூர், இந்த 2 பிளேஸும் 1849. மூன்றாவது இடம் வந்து பகத் 1850. 4 உதய்பூர், இது 1852. 5வது ஜான்சி 1853. 6 நாக்பூர் 1854. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த பிளேஸை அவர் இணைத்து கொண்டார் அப்படின்னா சதாரா. சதாராக்கு அடுத்து ஜெய்ப்பூர், சம்பல்பூர். வருஷம் பார்த்தீங்கன்னா 1849. இந்த 2 பிளேஸுக்கு அப்புறமா பகத், அது 1850. 1852 உதய்பூரும் 1853 ஜான்சியும் 1854 நாக்பூர். இந்த பகுதிகளை டல்ஹௌசி வந்து வாரிசிழப்பு கொள்கையின் மூலிமா ஆங்கிலேய பகுதியோட இணைத்து கொள்வார். 419 ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதன் காரணங்கள். மிகப்பெரிய கடல் வலிமை, அதுக்கப்புறமா நெசவு தொழில் வளர்ச்சி. 3வது அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள். 4 பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயரின் திறமைமிக்க ராஜதந்திரம். 5 இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள். 6 இந்திய அரசர்களின் சமத்துவமின்மை மற்றும் அறியாமை. இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் வந்துட்டு வெற்றி பெற்றதற்கான காரணங்களாக இருந்திருக்கு. 420 இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்த போர் பிளாசி போர். எப்போ? 1757. 421 அலிநகர் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது? 1757 பிப்ரவரி 9 இது வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து நம்ம லைன் பை லைன் எடுத்தது. இதுக்கப்புறமா புக் பேக், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 422 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத்தௌலா. 423 பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. 424 பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. உடன்படிக்கையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 425 பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2ஆம் கர்நாடக போர். 426 ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. 427 மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது, ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். 428 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன்வாலிஸ். 429 ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ். 430 மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா 2ஆம் பாஜிராவ். 431 துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஹைதராபாத். 432 அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. இது வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1757 பிப்ரவரி 9. 433 சிராஜ் உத்தௌலாவின் தலைமை படை தளபதி மீர் ஜாஃபர். 434 2ஆம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசுரிமை போர். 435 இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசிழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி. 436 திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் வெல்லஸ்லி. 437 திப்பு சுல்தான் இறப்புக்கு பின்
டேஷ் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார். 438 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி. அடுத்து பொறுத்துக. 439 டைரக்டாகவே ஆன்சர் இருக்குது. ஐலா சஃபேல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர், சால்பை உடன்படிக்கை முதல் மராத்திய போர், பாரிஸ் உடன்படிக்கை 3ஆம் கர்நாடக போர், ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், மதராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கிலேய மைசூர் போர். சரியா தவறா? 440 அல்வர்தி கான் மறைவிற்கு பின்னர் சிராஜ் உத்தௌலா வங்காளத்தின் அரியணை ஏறினார். சரி. 441 பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ ஆவார். தவறு. 442 ஐரோப்பாவில் வெடித்த ஆசிரிய வாரிசுரிமை போர் 2ஆம் கர்நாடக போருக்கு இட்டுச் சென்றது. தவறு. 443 வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. இது சரி. 444 காரன்வாலிஸ் காவல்துறையை உருவாக்கினார். சரி. கீழ்கண்டவைகளில் சரியாக பொருந்தியுள்ளது. டைரக்டாக தான் பொருந்தியிருக்கு. ஒன்று மட்டும்தான் புக்கில் கரெக்டாக இருந்தது. எதுன்னா வந்தவாசி போர். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இயர் மாறி இருந்தது. ஸோ அடையாறு போர் எப்போ நடந்திருக்கோம்? 1746. ஆம்பூர் போர் 1749. வந்தவாசி போர் 1760. ஆற்காட்டு போர் 1751. ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக 445 கேள்வி நம்ம மொத்தமாக பார்த்தது. ஒரு பெரிய லெசன். எல்லாமே போர், அந்த போர்னால் ஏற்பட்ட உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில ஏற்பட்டது, அந்த உடன்படிக்கையினால் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை போடப்பட்ட வருஷம், இது எல்லாமே இந்த லெசனில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.